தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக சில விமர்சனங்கள்லாம் முன்னெடுத்து வச்சிருக்காரு. இது மிகப்பெரிய அளவுல இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தற்கூரி ஊபிஎஸ்கள் எல்லாருமே பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. பட் அந்த கனவுல மண்ணள்ளி போடுற விதமா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க பாஜக காரங்க. எப்படி நம்முடைய பாஜகவின் பிரச்சார வீரங்கி பப்புஜி அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் தோத்து போறாரோ, அதே மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து தோத்து போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை நிறைய பேர் இப்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். அடுத்ததாக பிரதமர் மோடி அவருடைய திட்டத்தின் கீழே HP நிறுவனம் தமிழகத்துல ஒரு ஃபேக்டரியை ஓபன் பண்ண போறாங்க. இதுக்கும் இந்த திராவிட மாடல் அரசானது ஸ்டிக்கர் ஒட்டிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மத்திய அமைச்சர் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு. அவரு அத மாதிரியான சம்பவம் பண்ணியிருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஊப்பி ஊடகவாதிகள் ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்துடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை அரசு பள்ளியில பிற்போக்குத்தனமான சொற்பொழிவு ஆற்றப்பட்டது அப்படின்ட்டு முதல்வர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருந்தார். ஆனா அதே நேரத்துல முதல்வர் அவர்கள் திருச்சியில பெண்களுடைய பாத்ரூம்ல கேமரா வச்சதை பத்தியோ, அதே மாதிரி ஒரு கல்லூரியுடைய பாத்ரூம்குள்ள இருந்து பாம்பு நடமாடுறதை பத்தியோ, அன்பில் மகேஷருடைய டிரைவர் ஒரு மாணவியை கற்பழித்து அந்த வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினதை பத்தியோ, இதை பத்தியெல்லாம் முதல்வர் பேசவே மாட்டேங்கிறாரு. முதல்வர் இங்க இருக்கும் அரசியலை பார்க்க மாட்டாரு. அவர் வெளிநாட்டுக்கு முதலீடு இருக்க போனதுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு பலரும் குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் இல்லைங்க. முதல்வர் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பத்தி நேத்து இரவு காணொலி காட்சி வாயிலாக பேசியிருக்காரு. திமுகவின் 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு 2026 தேர்தல திமுக எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற வியூகத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம முக்கியமா திமுகவினுடைய முப்பெரும் விழா வரப்போற செப்டம்பர் 19 சென்னை YMC மைதானம் நந்தனத்தில் நடக்குது. ஸோ இதை பத்தியும் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யாருமே முதல்வர்கள் இங்க இருக்கும் அரசியலை பத்தி முதல்வர் சொன்ன மாதிரியே எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு திமுக இங்க ஆட்சி நடத்திட்டு வருது. 2026 தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல திமுக எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிருக்காங்களாமா. டிஸ்கஷனே வேண்டாம், எந்த ஒரு யோசனையும் வேண்டாம். 2026 தேர்தல்ல திமுக படுதோல்வியை தான் அடைய போகுது. இது வரைக்கும் நடந்த எந்த சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து 2 முறை திமுக வின் பண்ணதே கிடையாது. அது திமுகவின் அரசியல் வரலாற்றிலே கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமாவும் அவங்க நிறைவேற்றல. அண்ட் 2021 சட்டமன்ற தேர்தல திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அதையும் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்னும் நிறைவேற்றல. இப்ப முடிஞ்ச இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. அதையாச்சும் அவங்க நிறைவேற்றினாங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தல்ல எப்படிங்க அவங்க வின் பண்ணுவாங்க? சென்னை மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. தமிழகத்தின் தலைநகர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கே இந்த ஒரு நிலைனா தமிழகத்துல இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை, தமிழகத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் இவங்க எல்லாருமே தொடர்ந்து தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு குறித்து பேசிட்டு தான் இருக்காங்க. எதை மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி எவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள் தமிழகத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செய்திகளை கூட பார்த்திருக்கோம். சோ இதை எல்லாத்தையுமே மக்கள் அவங்களுடைய மனசுல வச்சிருந்தாங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இத மாதிரிலாம் நடந்ததே, நாம இவங்களுக்கு ஓட்டு போடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இந்த நாடாளுமன்ற தேர்தலில், இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய வாக்கு சதவீதமானது கம்மியா இருக்கு. என்னதான் அவங்க 40க்கு 40 சொல்லி ஃபுல் ஸ்வீப் பண்ணியிருந்தாலும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய தோல்வியானது உறுதி. ரைட், நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு மீது சில குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருக்காரு. ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் நிதி மறுக்கப்படுகிறது. இலக்கை அடையாத மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி வழங்குகிறது ஒன்றிய அரசு. இதுதான் ஒன்றிய அரசு கல்வியை மேம்படுத்தும் முறையா? ஒன்றிய அரசின் SSA திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஆக்சுவலி மத்திய அரசானது இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான நிதிகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ப்ராப்பரா எல்லா நிதியும் வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசு இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா?
மத்திய அரசு சொன்ன ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் இவங்க இங்க பண்ணல. இம்ப்ளிமெண்ட் பண்ணாத திட்டத்துக்கான நிதியை இவங்க தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. யாராச்சும் செயல்படுத்தாத ஒரு திட்டத்துக்கு நிதியை கொடுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. அத மாதிரி செயல்படுத்தாத ஒரு திட்டத்துக்கு நிதியை கொடுப்பாங்களா? நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த SSA திட்டத்தின் கீழே கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிற சொல்றாரு இல்லையா? அது பச்சை பொய். ஆக்சுவலா நம்முடைய மத்திய அரசாங்கம் வருஷா வருஷம் என்ன நிதியை கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இத கொஞ்சம் பாருங்க. இதுவரை சமக்ரா சிக்ஷா அதாவது SSA அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தமிழகம் பெற்றுள்ள நிதி எவ்வளவு நிதியை தமிழகம் பெற்று இருக்குன்னா 2019 இருந்து 20 வரைக்கும் 1769.12 கோடி. 2020 இருந்து 2021 வரைக்கும் ரூபாய் 1621.53 கோடி. 2021 இருந்து 2022 வரைக்கும் ரூபாய் 1598.82 கோடி. 2022 இருந்து 2023 வரைக்கும் ரூபாய் 2107.23 கோடி. 2023 இருந்து 2024 வரைக்கும் இந்த கல்வியாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரூபாய் 1876.15 கோடி. வருஷா வருஷம் அவங்க நிதியை கரெக்டா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அதிகமாவே கொடுத்திருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் பாத்தீங்கன்னா நேரடியாக களத்துல இறங்கி ஏகப்பட்ட கேள்விகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேட்டிருக்காரு. இதை கொஞ்சம் பாருங்க. அரசியலை விட மாணவர்கள் நலனே முக்கியம். தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வுகள் நடப்பதை தாங்கள் விரும்பவில்லையா? தாய்மொழி தமிழில் மாணவர்கள் படிப்பதை எதிர்க்கிறீர்களா என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் விவகாரத்தில் அரசியலை விட மாணவர்கள் நலனே முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா நம்முடைய தமிழக ஊடகவாதிகள் பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் சொன்ன விஷயத்துல 2 பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நம்முடைய மத்திய அமைச்சர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அவர் போட்ட ட்வீட்டையும் நான் இங்க சைட்ல போறேன், தயவுசெய்து பாருங்களேன். ஆர் யூ அப்போசிங் எஜுகேஷன் இன் மதர் டங் இன்க்ளூடிங் தமிழ்? ஆர் யூ அப்போசிங் தி கண்டக்ட் ஆஃப் எக்ஸாம் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் தமிழ்? Are you opposing the creation of textbook and content in Indian languages including Tamil? Are you opposed to holistic, multidisciplinary, equitably, futuristic and inclusive framework of NEP? இத மாதிரியான பல கேள்விகளை கேட்டு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வருத்தெடுத்திருக்காரு மத்திய அமைச்சர். நிறைய திமுக ஓபிஎஸ்கள், திமுக ஆதரவாளர்கள், அவங்க மட்டும் கிடையாது, திமுக தலைவர்கள், திமுக அமைச்சர்கள் சொல்லிட்டு நிறைய பேரு PM ஸ்ரீ திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்திற்கு எதிராக பேசினதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி மத்திய அரசுடைய திட்டத்திற்கு எதிராக இவங்க பேசுறாங்க. ஆனா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய திட்டத்தை நாங்க கொண்டு வரதுக்கு விருப்பப்படுறோம் சொல்லி MOUல சைனும் போட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரத்தை நான் இங்க சைட்ல போடுறோம் பாருங்க. இது என்ன அப்படின்னா, இந்த PM ஸ்ரீ திட்டம் இருக்கு இல்லையா, இது தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நாங்க விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சைனும் போட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் தான் இது, நீங்களே பாத்துக்கோங்க. இது குறித்து யாராச்சும் பேசுறாங்களா? இந்த திட்டத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை இப்ப வரைக்கும் யாரும் இம்ப்ளிமெண்டே பண்ணல. தமிழகத்துல யாரும் இம்ப்ளிமெண்டே பண்ணல. இம்ப்ளிமெண்டே பண்ணாத இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மீது இவங்க எல்லாருமே தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாருங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு திட்டத்துக்கு காசு கொடுப்பாங்க? இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொதுவா மத்திய அரசு காசே தரல, மத்திய அரசு காசே தரமாட்டேங்குது, தமிழர்களை வஞ்சிக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிற மாதிரி பொதுவா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிடறாங்க. இது மாதிரி இவங்க சொல்லும் போது ஊடகவாதிகள் கேள்வி கேட்கணும் இல்லையா, எதுக்கு மத்திய அரசு நிதி தரல, எந்த திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி தரல அப்படிங்கிற மாதிரி தெளிவா இந்த ஊடகங்கள் கேள்வி கேட்கணும் தானே. ஆனா அத மாதிரியான கேள்விகள் இந்த ஊடகவாதிகள் கேட்கறதே கிடையாது. மத்திய அரசாங்கம் எல்லா திட்டத்துக்கும் காசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஐ மீன் இந்த எஜுகேஷன் செக்டார் இருக்கு இல்லையா, நான் இது குறித்து மட்டும் தான் பேசுறேன். இந்த எஜுகேஷன் செக்டார்ல என்னென்ன திட்டத்தை தமிழக அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோ அது எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கம் ப்ராப்பரா நிதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இத மாதிரியான கேள்விகளை ஊடகங்கள் கேட்கறதே இல்ல, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, 2024க்கு வந்துட்டோம், இப்பவும் ஏன் இத மாதிரி இவங்க போய் சொல்றாங்கன்னு தாங்க தெரியல. அடுத்ததாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே சென்னையில ஒரகடம்ல HP நிறுவனம் ஒரு ஃபேக்டரியை ஓபன் பண்ண போறாங்க. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே, பிரதமர் மோடியின் திட்டத்தின் கீழே, ஓகேங்களா. நம்முடைய திராவிட மாடல் அரசானது ஒரு ஸ்டிக்கர் மாடல் அரசு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் இல்லையா. அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயமானது மத்திய அமைச்சர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு போல. அதனாலேயே மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு.
ஏன்னா இப்ப வர நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு, முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. சோ இந்த நேரத்துல இந்த கால சூழ்நிலையில எஸ்பி நிறுவனம் தமிழகத்துல ஒரு ஃபேக்டரியை ஓபன் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிஸ்கள், தற்கொலை ஊபி ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. சோ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டுதான் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இது மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பார் போல. அவர் பேசின அந்த வீடியோவை போடுறேன், தயவு செய்து பாருங்க. Friends, I am very happy to share with you that HP Inc. and Paget Electronics have signed an MOU today for manufacturing HP laptops, personal computers and all-in-ones at a factory in Tamil Nadu. This is a major success for the PLI scheme under Honorable Prime Minister Shri Narendra Modi ji's Make in India program. இது மாதிரி நம்முடைய மத்திய அமைச்சரே நேரடியாக பேசி அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணதுனால தமிழகத்துல நாங்கெல்லாம் நடுநிலை ஊடகவாதிகள்னு போலி விஷயம் போடுறாங்க இல்லையா, மக்கள் கிட்ட ஏமாத்துறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இப்படி அவங்களுடைய நியூஸ் கார்டை போட்டிருக்காங்க. தமிழகத்தில் HP ஆலை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்து, தமிழகத்தில் HP கணினி தயாரிப்பு ஆலை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்து, சென்னை ஒரகடத்தில் அமையும் ஆலையால் தொடக்கத்தில் 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொன்னதா இந்த நியூஸ் கார்டுல போட்டிருக்காங்க. இதே செய்தியை நம்முடைய கலைஞர் செய்திகள் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்களேன். ஒரகடத்தில் கணினி தயாரிப்பு தொழிற்சாலை, சென்னை ஒரகடத்தில் ரூபாய் 3380 கோடியில் கணினி தயாரிப்பு தொழிற்சாலை அமைகிறது. பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எஸ்பி நிறுவனம் இணைந்து ஒரகடத்தில் கணினி உற்பத்தி ஆலை அமைக்கிறது. இந்த தொழிற்சாலை மூலம் 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்க மேக் இன் இந்தியா திட்டத்தை காணோம், பிரதமர் மோடியின் திட்டத்தின் கீழே வரக்கூடிய இந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லாம வெறும் எம்டியா இத மாதிரி ஒரு கம்பெனி வரப்போகுது, சென்னை ஒரகடத்துல வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மட்டும் கலைஞர் செய்திகள்ல போட்டிருக்காங்க. இந்த கலைஞர் செய்திகளுக்கே டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி சன் நியூஸ் எப்படி இந்த செய்தியை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்களேன். தமிழ்நாட்டில் லேப்டாப் தயாரிக்கும் தொழிற்சாலை, தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புத்தூரில் 3380 கோடி மதிப்பீட்டில் HP லேப்டாப் தயாரிப்பு ஆலை அமைகிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் லேப்டாப் உற்பத்தி தொடங்கும் என தகவல். முதற்கட்டமாக சுமார் 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிப்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னாடி பார்த்த செய்திகள்ல நீங்க ஒரகடம்னு பார்த்திருப்பீங்க. ஆனா சன் நியூஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நியூஸ் கார்டுல பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நம்மளுடைய கலைஞர் செய்திகள் போட்ட அந்த நியூஸ் கார்டுல ஆச்சும் மத்திய அமைச்சருடைய புகைப்படம் இருந்தது, மத்திய அமைச்சர் இருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படம் இருந்தது. ஆனா சன் நியூஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த நியூஸ் கார்டுல பாருங்களேன், மத்திய அமைச்சர் புகைப்படம் இல்ல, மத்திய அமைச்சருடைய பெயர் இல்ல, மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது இல்ல, பிரதமர் மோடி அவர்கள் குறித்தான எந்த ஒரு விஷயமும் இல்லை. இது முழுக்க 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 மத்திய அரசு திட்டத்தின் கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது குறித்து எந்த ஒரு செய்தியும் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் கார்டுல இல்ல. அதிலும் ஒண்ணுத்துல ஒரகடம்னு போட்டிருக்காங்க, இன்னொன்னுத்துல ஸ்ரீபெரும்புத்தூர்னு போட்டிருக்காங்க. நைஸ், வெரி வெரி நைஸ். இதுதான் நம்ம தமிழக ஊடகங்களுடைய லட்சணம். சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.